அண்ணா நீ என்னண்ணா பண்ணிட்டுருக்க? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ தேடுற மாதிரியே இருக்கே. எனக்கு இன்னொரு கார்ட்போர்டு தொலைஞ்சிருச்சு. ஐயோ அது ஏன் காலிட்டு தான் பறந்துருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்தேன் உங்க வந்துதான்ட்டு. அப்படியா? இந்தா இந்தா இங்கே வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்னது? எனக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் காட்ட போகிறேன். எப்படின்னு தெரியுமா? ஃபயர் நெயில் பாலிஷ். வேஸ்ட் நெயில் பாலிஷில் வருமா அப்படி? வருமே. என்ன நான் ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷில் ஊற்றிக்கிறேன். ஃபயர் நெயில் பாலிஷ். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எப்படி நெயில் பாலிஷில் ஃபயர் உருவாக்கணும். ஏன்னா நெயில் பாலிஷில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த நெயில் பாலிஷ் கெமிக்கல் க்ரீன் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நாங்கள் நெயில் பாலிஷே போடக்கூடாதா? நீங்கள் போடலாம். அது நெயில் பாலிஷ் போட்டு ஃபயர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் கையை காட்டக்கூடாது. இதுதான் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அணைஞ்சிச்சு. இது நெயில் பாலிஷில் கெமிக்கல்லாம் இருக்குது தெரியுமா? பாருங்க. இப்போ நான் லைட்டாக பற்ற வச்சதுக்கே இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் க்ரீன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நிறைய நெயில் பாலிஷ் ஊற்றி பார்க்கலாமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுண்ணா? நெயில் பாலிஷ் காலி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இல்லை, அதனால் நெயில் பாலிஷ் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நெயில் பாலிஷ் ஊற்றிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பற்றிக்கிச்சு. அப்புறம் நாங்கள் நெயில் பாலிஷ் இனிமேல் போடக்கூடாதா? போடலாம். அதான் நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது ஒரு கண்டிஷன் சொன்னேன்ல. அது ஃபயர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் கையை காட்டக்கூடாது. பார்த்தீங்களா? ரொம்ப நெயில் பாலிஷ் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம இந்த ஆஷ் எடுத்துட்டோம்னா க்ரீன் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் கெமிக்கல்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் பற்றின எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன். நெயில் பாலிஷ் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ரிக்ஷன் நம்ம இப்போ ஃப்ரிக்ஷன் பண்ணுறோம். நான் இப்போ ஃப்ரிக்ஷனை எதில் பண்ண போகிறேன்னு தெரியுமா? நீங்களே கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னா தண்ணியில் ஃப்ரிக்ஷன் வரதை பண்ண போகிறேன். தண்ணியிலையா? ஆமாம். எப்படின்னு தெரியுமா? தண்ணி இந்த கப்பில் பிடிச்சிட்டு இந்த கார்ட்போர்டால் இதை க்ளோஸ் பண்ணி டைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இதை கவுத்தி நான் கையை எடுத்துட்டேன்னா இந்த அட்டை கீழே விடாது. அது எப்படி நடக்கும்? அது ஃப்ரிக்ஷன் சொல்கிறது. இந்த உலகமே கிராவிட்டியில் இருக்குது, ஃப்ரிக்ஷனில் இருக்குது. இந்த வேர்ல்டு சயின்ஸால் தான் செஞ்சுருக்காங்க தெரியுமா? வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுமா? அப்படியே ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருக்கும். இது மேபி நிறைய நேரம் கூட இருக்குமா? சம்டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்னு நமக்கு தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு எவ்வளோ நேரம் நிற்கும் நமக்கு தெரியாது. இது எனக்கு 2 to 3 செகண்ட்ஸ் நின்றுருக்கு. அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி சயின்ஸ் புக்கை பார்த்து ட்ரை பண்ணேன். அதை வச்சு எனக்கு 2 to 3 செகண்ட்ஸ் நின்றுருக்கு. இப்போ நான் காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கையை எடுத்தோடனே கீழே விழுந்துருச்சு. இதுதான் ஃப்ரிக்ஷன். ஆனால் பார்த்தீங்கல்ல நீங்களே 2 to 3 செகண்ட்ஸ் வரைக்கும் நின்றுச்சுல. இப்போ நான் இந்த எம்டி பிளேஸில் பண்ணிக்கிறேன். தண்ணி கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ பார்ப்போம். வரல ஃப்ரெண்ட்ஸ்.
அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகும்போது வந்துச்சுல, இது வந்து வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்கிறதுனால வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நான் வந்து லாஸ்ட்டாக பண்ணல, இது வந்து தண்ணி கீழே விழுந்துச்சு, அதை வச்சு நீங்கள் யாருன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டினல, இது வந்து கீழே விழாமல் நான் காட்டினால ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுல, அதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள்